உத்தரப்பிரதேசல ஜெய் ஸ்ரீராம் முஸ்லீம் அடிச்சான், நீ கிழிச்சியா? புர்காவை பிடிச்சி இழுத்தான், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவங்க பாதத்தை நக்கி தண்ணியை குடிச்சிட்டு இருந்தியா? நீ எந்த சங்கி? நீ நான் கேக்குறேன், புல்டோசரை வச்சு வீடு அடிச்சாங்க, பாத்திமா என் தங்கச்சி வீட. இந்த சஹாபுதீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சோப் போட்டு இருந்தியா யோகி ஆதித்யநாத்துக்கு? நீ யார்? நீ உனக்கு சொல்ல என்ன தகுதி இருக்கு? நீ முஃப்தியா? நீ உனக்கு ஃபத்வா விடுறதுக்கு தகுதி இருக்கா? நீயே கூமுட்ட, உனக்கு அறிவு இருக்கா? நீ உனக்கு குர்ஆன் என்ன தெரியுமா? ஹதீஸ்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட சொத்தை கொள்ளடிக்கிறாங்க, திருடுறாங்க, கையேகப்படுத்துறாங்க. அல்லாஹ்வோட சொத்து வக்ஃபு சொத்தை மாற்று மதத்தினர் அதுல உரிமை கொண்டாடலாம்னு சொல்லி ஒரு ஜியோ கொண்டு வராங்க, ஒரு பில் பாஸ் பண்றாங்க. இந்த சஹாபுதீன் என்ன கிழிச்சாரு? இந்த சஹாபுதீன் பாத்தீங்கன்னா சிஏஏ என்ஆர்சின்னு ஒரு பிரச்சனை வச்சு இந்தியா பூரா பிரதிபலிச்சிச்சு. இந்த சஹாபுதீன் ஆதரவு கொடுத்தார், இந்த சங்கி ஆதரவு கொடுத்தார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் விஜயிடமிருந்து விலகியே இருக்கணும், மத நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க கூடாது, விஜய் முஸ்லிம் விரோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? இந்த சஹாபுதீன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், யூபியில உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லிம்க இஸ்லாமிய ஃபங்க்ஷன் அழைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சஹாபுதீனுக்கு என்ன தகுதி இருக்கு? சஹாபுதீன் யார்? முதல் சஹாபுதீன் எதுக்கு வடநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகிறார்? சஹாபுதீன் யோகியமா? சஹாபுதீன் மனநோயாளி. உத்தரப்பிரதேசத்துல 1008 பிரச்சனை இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஆக்சிஜன் இல்லாம குழந்தைங்க இறந்தாங்க, ஆம்புலன்ஸ் இல்லாம அந்த சாவை தோல்ல தூக்கிட்டு எடுத்து போனாங்க, மீன் வண்டியில கொண்டு போனாங்க. அதுக்கெல்லாம் கேட்கிற துப்பு இருக்கா சஹாபுதீனுக்கு? சஹாபுதீன் விஜய் அவர்கள் நடத்தின இஃப்தியார்ல குடிகாரங்க வராங்க, விஜய் நடத்த இஃப்தியார்ல ஜூதாடிங்க வராங்க. முட்டாளா அவரு? நான் கேட்கிறேன், விஜயோட இஃப்தியாரில் தமிழ்நாட்டோட தலைமை காட்சி கலந்திருக்கிறார். யாரை கொச்சப்படுத்துறாரு அவரு? யோசிச்சு பாத்தீங்களா? இவர் ஏன் அங்க இருந்து இங்க பேசுறாரு? அவரே பக்கா ஒரு சங்கி, ஒரு RSS காரர். அவரோட சேர்ந்து திமுக கைகோத்து இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்கு. இது திமுக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2026 செல்லா காசாக போகுது. அந்த அச்சத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு முஸ்லீம் ஓட்டு டோட்டலா மாறக்கூடிய சூழல் ஆயிப்போச்சு. அந்த பயத்துல இன்னைக்கு இந்த மாதிரி செல்லா காசுகளை சில்லற பயிர்களை வச்சு இந்த மாதிரி அறிக்கையை கொடுக்க வைக்கிறாங்க. அது ஒருபோதும் தமிழ்நாட்டுல செல்லுபடியாகாது. இப்போ அந்த இஃப்தார் நிகழ்ச்சி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்துல இந்த அறிக்கை விடுறாங்க அப்படின்னா அப்புறம் உள்நோக்கம் என்ன? உண்மையான உள்நோக்கம் கேட்டீங்கன்னா மேடம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இஸ்லாமிய மக்கள் பதட்டமான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர் மக்களோட வக்ஃபு சொத்தை, இறைவனோட சொத்தை பாஜக, RSS, சங் பிரிவாளர்கள் கொள்ளடிக்க திருட முயற்சிக்கிறாங்க. அதை பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இது ஆக்கப்பூர்வமா பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மோஸ்ட் சீனியர் லாயரை கொண்டு போய் நீங்க பிரசன்ட் MP காங்கிரஸ்காரரை கொண்டு போய் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆர்கியூ செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞரை கொண்டு போய் நேற்று ஆர்கியூ பண்ணிருக்கிறார். அந்த கேஸை இஸ்லாமிய மக்களுக்காக தனி நபரா போய் போட்டிருக்கிறார். அது பெட்டிஷன் வந்திருக்கு, நம்பர் ஆயிருக்கு. அந்த கேஸ்ல ஸ்டே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா திமுக இங்க பயப்படுது. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல வக்ஃபு பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க போலித்தனமா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க, நீட்டுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்க. அது நிறைவேறிச்சா? கச்சத்தமிழருக்கு மீட்போன்னு கச்சத்தீவை மீட்போ ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்க, அந்த தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்களா? மீனவர்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்க, அந்த தீர்மானம் நிறைவேறிச்சா? இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க. ஆனா விஜய் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்காடு மன்றத்துல போய் ஒரு மோஸ்ட் சீனியர் லாயரை வச்சு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு சாதகமானது, அவர்களை சொத்தை பராமரிக்கிறதுக்கு முஸ்லிம்களுக்கு நீங்க இடம் கொடுங்கன்னு அவர் ஆர்கியூ பண்ணிருக்காரு அந்த லாயர் அவர்கள். அப்போ இதையெல்லாம் பார்த்து திமுக பயம் வந்துருச்சு. இஸ்லாமியர்கள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்பே செய்யல. SDPக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க விஜயின் மாணவர்கள், விஜயின் தோழர்கள், விஜயின் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா வீரியமாக இந்த வக்ஃபு சட்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது திமுகக்கு பயம், அச்சம். நான் கேட்கிறேன், நீங்க திமுக பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்துல ஜெயிக்க முடியாது, இஸ்லாமியின் பாதுகாப்பு ஏமாத்துறீங்க. அதை பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவங்க பாத்தீங்கன்னா ஊர்ஜிகம் பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில நீங்க ஷோ டைம்னு சொல்லி ஒரு புது கடையை திறந்திருக்கிறார் திமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக திட்டங்களை செய்து வாக்கு சேகரிக்க தகுதி இல்லை. வட மாநிலத்துல இருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணிருக்கிறாங்க, ஷர்மான்னு ஒருத்தர். அந்த ஷர்மா யூபிக்கார், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஷர்மா யூபிக்காரு இந்த மனநோயாளி யூபியில இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு பாருங்க. இந்த சஹாபுதீன் என்ற ஒரு மனநோயாளி, அந்த மனநோயாளி ஒரு யூபிக்காரு.
2 யூபியும் மேட்ச் ஆகி ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் வந்து பாத்தீங்கன்னா கள்ள கூட்டணி தானே. இந்த சைடு போய் கருப்பு பலனை விடுவாங்க, அந்த சைடு வெள்ளை கொடையை காட்டுவாங்க, ரத்தனங்கம்மனை விரிச்சு எங்க அப்பாவுக்கு நாணயம் திறந்துக்க வாங்க வாங்க வாராய தொழில் வாரான்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. ஹெச் ராஜா வச்சு தர்காவை ஷிஃப்ட் பண்ணணும்னு பேச வைப்பாங்க, ராம ஜென்ம பூமியா மாத்தணும்னு பேச வைப்பாங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. விஜய பார்த்துட்டு பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? பாஜக திமுகவும் தூக்கத்தை இழந்திருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து துணை முதலமைச்சரும் தூக்கத்தை இழந்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு வடநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு RSS சங்கி சிஏக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறான், வக்போர்டு சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறான், முஸ்லிம்களுக்கு என்னெல்லாம் பாதிக்க ஏற்படுதோ அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்கிறாப்ல. நான் கேட்கிறேன், கிரிக்கெட்ல இந்த சமி என்ற ஒரு வீரர் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல தண்ணி குடிச்சிருக்கிறார் ரமலான் மாசத்துல பயணத்துல இருக்கிறவங்க நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி குரான், நோன்பு வைக்காம இருக்கான்னு சொல்லி குரானும் ஹதீஸும் சொல்லுது. எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு அதுல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரர் வெயில நின்று விளையாடுறாரு, கடல் தாண்டி போய் விளையாடுறாரு. அவர் தொழுவனா கூட பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல தொழுதுக்கலாம், கார்ல தொழுதுக்கலாம், விமானத்துல தொழுதுக்கலாம், கப்பல்ல தொழுதுக்கலாம், 2 தொழிலையும் சேர்த்து தொழுதுக்கலாம். இவ்வளவு வந்து எங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க இஸ்லாம். அவர் முஸ்லீம் இல்லன்னு இந்த பைத்தியக்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஃபத்வா கொடுக்குறான். கேட்கிறேன், ஃபத்வா கொடுக்கறதுக்கு இந்த சஹாபுதீனுக்கு என்ன தகுதி இருக்கு? யோசிச்சு பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மேடம், RSS செஞ்ச பொம்மை, இங்க ஒரு பொம்மை ஆட்சி நடக்குது. இந்த 2 பொம்மையும் சேர்ந்து இங்க இருக்கிற இஸ்லாமியரை ஏமாத்தான்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் இஸ்லாமியர்களை ஏமாத்த முடியாது. நீங்க வந்து எவ்வளவு நாள் தான் ஏமாத்துவீங்க? சிறைவாசியை விடுதலைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டெண்ட் அடிப்பீங்க, இஸ்லாமியருக்கு இங்க வெளியில வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க வந்து என்ன சொல்லுவீங்க? நான் வந்த உடனே மிராக்கல் இஸ்லாமியர் விடுதலைன்னு கையெழுத்து போட்டுருவேன். ஏப்ப ஒன்னும் விடுதலை பண்ணல? யோசிச்சு பாத்தீங்களா? இந்த திமுக அரசாங்கத்தை நம்பி 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 நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியை இழந்திருக்கிறோம். இந்த திமுக அரசாங்கம் இன்னும் என்னதான் பண்ண போகுது? எங்களை சட்டமன்றத்துல தீவிரவாதின்னு முத்திரை குத்திட்டீங்க, கோயம்புத்தூர்ல தீவிரவாதின்னு 19 பேரை சுட்டு காக்காச்சுற மாதிரி சுட்டுட்டீங்க. அந்த காலகட்டத்துல முஸ்லிம் பள்ளியாசலையும் தர்காலையும் சூவையும் செருப்பையும் விட்டு வேவ பார்த்துட்டீங்க, புர்காவை தூக்கி பார்த்துட்டீங்க, தாடி வச்சவெல்லாம் தீவிரவாதின்னு சொல்லிட்டீங்க. இவ்வளோ எங்களை வந்து இந்த நாட்டுல வந்து மோசமா வந்து நீங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? நாங்க பாதுகாவலன்றீங்க. எங்களுக்கு வேற வழி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா மாறிட்டாரு. அப்படி அவங்களுக்கு பாஜகவுடைய தோல்ல சுமத்துட்டு போறாரு. அதனால நாங்க வாக்களிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அண்ணன் விஜய் வராப்ல, அண்ணா விஜய் வராப், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு அண்ணா விஜய் அவர்கள் வரார். இந்த அண்ணாவுக்கு வாக்களிக்க நாங்க திராவிட அண்ணா என்ற விஜயை நாங்க பாக்குறோம். வாக்களிக்கிறதுக்கு இஸ்லாமிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னைக்கு தேர்தல் வரும் காத்துட்டு இருக்கோம். நேத்து அவர் வக்போர்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்ட அந்த வழக்கு வளைகுடா நாடுகளெல்லாம் வந்து பிரதிபலிக்குது. வளைகுடா நாடுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க வந்து தேர்தல் நேரத்துல வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எங்களை வஞ்சிக்கிறது. நான் கேக்குறேன் மேடம், இந்த மனநோயாளி சஹாபுதீன் இருக்கிறாரு, அவரு இது மட்டும் சொல்ல சார், தொடர்ந்து விஜயோட ஹிஸ்டரியே அப்படிதான் இருக்கு. அவர் நடிக்கக்கூடிய படங்கள்லயே வந்து சிறுபான்மையினர் வந்து நெகட்டிவ் ரோல்ல தான் அவரு காட்டுறாரு அப்படின்னு அதையும் சொல்லி நடிக்க தானே செஞ்சாரு. சஹாபுதீன் இருக்காருல்ல, மனநோயாளி சஹாபுதீன், உத்தரப்பிரதேசத்துல ஜெய் ஸ்ரீராம்னு முஸ்லீம் அடிச்சான். நீ கிழிச்சியா? புர்காவை பிடிச்சி இழுத்தான். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவங்க பாதத்தை நக்கி தண்ணியை குடிச்சிட்டு இருந்தியா? நீ எந்த சங்கி? நீ நான் கேக்குறேன், புல்டோசரை வச்சு வீட அடிச்சாங்க, பாத்திமான் என் தங்கச்சி வீட. இந்த சஹாபுதீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சோப் போட்டு இருந்தியா யோகி ஆதித்யநாத்துக்கு? நீ யார்? நீ உனக்கு சொல்ல என்ன தகுதி இருக்கு? நீ முஃப்தியா? நீ உனக்கு ஃபத்வா தகுதி இருக்கா? நீயே கூமுட்ட? உனக்கு அறிவு இருக்கா? நீ உனக்கு குரான் என்ன தெரியுமா? ஹதீஸ்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட சொத்தை கொள்ளடிக்கிறாங்க, திருடுறாங்க, கையேகப்படுத்துறாங்க. அல்லாஹ்வோட சொத்து வக்பு சொத்தை வந்து மாற்று மதத்தினர் வந்து அதுல வந்து உரிமை கொண்டாடலாம்னு சொல்லி ஒரு ஜியோ வந்து கொண்டு வராங்க, ஒரு பில் பாஸ் பண்றாங்க. இந்த சஹாபுதீன் என்ன கிழிச்சாரு? இந்த சஹாபுதீன் பாத்தீங்கன்னா சிஏஏ என்ஆர்சின்னு ஒரு பிரச்சனை வச்சு இந்தியாவை பூரா பிரதிபலிச்சிச்சு. இந்த சஹாபுதீன் ஆதரவு கொடுத்தார், இந்த சங்கி ஆதரவு கொடுத்தார். RSS கோட்பாடு இருக்கு தெரியுமா? அகண்ட பாரதம், அகண்ட பாரதம் ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க. அந்த அகண்ட பாரதத்துக்கு ஆதரவு கொடுத்ததுதான் இந்த சஹாபுதீன். இந்த சஹாபுதீன், இந்த வார்த்தைக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன், மகா திருட்டு பையன், மகா திருடன். இவன் வந்து ஒரு லெட்டர் பேரை வச்சுக்கிட்டு இந்த சங்கி RSSக்கு, யோகி ஆதித்யநாத்துக்கு, அமித்ஷாக்கு, மோடிக்கு எல்லாம் கூஜா துகுறது வேலை. இவன் வந்து கூலிக்கு மாரடிக்கிறவன். அந்த கூலிக்கு மாரடிக்கிறவன இங்க ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து கூலிக்கு வந்து ஒப்பந்தம் போட்டுருக்காங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து
இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாட்டுல வந்து பரப்பி விடுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நான் கேட்கிறேன், வட இந்த இந்தியால இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து இங்க பிரச்சாரம் பண்றீங்களே, உங்க கொள்கையை சொல்லுங்கப்பா. நாங்க வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அந்த கொள்கையை சொல்லுங்க. நாங்க விலைவாசியை உயர்த்திட்டோம், அந்த கொள்கையை சொல்லுங்க. நாங்க ஈபியை மாசம் மாசம் எடுக்கிறோம்னு சொன்னோம், ஏமாத்திட்டோம், அந்த கொள்கையை சொல்லுங்க. அரசாங்க ஊழியர்களை நாங்கள் நம்ப வச்சு கழுத்தறுத்தோம், அந்த கொள்கையை சொல்லுங்க. பால் விலையை குறைப்போம் ஏத்திட்டோம், அந்த கொள்கையை சொல்லுங்க. பெட்ரோல் விலையை குறைப்போம்னு ஏத்துட்டு அந்த கொள்கையை சொல்லுங்க. டீசல் விலையை குறைப்போம்னு ஏத்துட்டு அந்த கொள்கையை சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எதையுமே செய்யலையே. இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுப்போம் நீங்க இஸ்லாமியர்களுக்கு, அதுல அவங்க ஏமாத்திட்டு அந்த கொள்கையை சொல்லுங்கப்பா. வக்ஃபு சொத்தை மீட்டு கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல, அதுலயும் நாங்க ஏமாத்திட்டோங்க, அந்த கொள்கையை சொல்லுங்க. இந்த கொள்கையை சொல்ல துப்பில்லாத திமுக அரசாங்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்தில இருந்து ஷோ டைம் சொல்லி ஒரு ஷர்மா என்ற ஒரு கார்பரேட் எஜமானரை கொண்டு வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநோயாளி சஹாபுதீனை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அறிவாளியானவங்க மேடம், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல கூட தெளிவானவங்க. இந்த அயோக்கியன் யார், இவன் யார் சங்கி, இவன் யாருக்கு ஊதாவலா இருக்கிறா, யார் எங்களோட கைப்பாடுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பெண்களும் இளைஞர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்து மக்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சிட்டாங்க. அதை நினைச்சு அந்த பயத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் திமுகவும் RSS ஏகாதிபத்தியமும் பாஜகவும் சேர்ந்து இந்த வேலை செய்யும். விஜய் வந்து எல்லாமே ட்விட்டர் அரசியல் தான் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னுமே முன் வச்சுட்டு தான் வராங்க. இப்போ எல்லா அரசியல் கட்சியினரும் வந்து தேர்தல் வேலைகள்ல தீவிரமா ஈடுபட்டு வராங்க. அதிமுக பாஜக கூட்டணி எப்படி அமைக்கலாம் அப்படின்னு எல்லாமே பண்ணிட்டு வராங்க. பட் விஜய் வந்து இன்னுமே வரல, அவரோட தேர்தல்ல வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. மக்கள் எப்படி நம்புவாங்க? யாரு வரலன்னு சொல்றா? மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அரசியல் களத்துல வரலன்னு யார் சொல்றா? அது மட்டும் சொல்லுங்க. சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இருப்பாங்க. ஏன் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வரத்துக்கு முன்னாடி அரசியல் இருந்தார் மேடம், ஓகேவா? நீங்க அரசியல நீட்டுக்காக இறந்தாங்களே மாணவி, அவங்கள போய் வீட்டுல போய் பார்த்தவர் தான் விஜய். 1000 ரூபாய் 500 ரூபாய் தடை செஞ்சாங்களே, அன்னைக்கு வந்து தைரியமாக குரல் கொடுத்தவர் விஜய். CAA NRC இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி பார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் அதெல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இன்னலானாலும் பரவாயில்ல, மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தைரியமாக ஒரு ஆண் மகனாக குரல் கொடுத்தவர் விஜய். நான் கேட்கிறேன், இன்னைக்கு பரந்தூர் போலையா, மாநாடு நடத்தலையா, செயற்குழு நடத்தலையா, இன்னைக்கு பூத் கமிட்டி மாநாடு நடத்த போலையா? நீங்க விட்டாதானே? நான் கேட்கிறேன், விஜய் பார்ட்டியை சேர்ந்த நண்பர்கள் போஸ்ட் அடிச்சா விடுவீங்களா? தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களே, எவ்வளவு நீங்க டைம் கொடுத்தீங்க? எவ்வளவு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுத்தீங்களா? இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அவரே அந்த பொதுக்குழு செயற்குழுலே சொல்றாரு, எங்களை வந்து வெளியிலே வர விட மாட்டாங்கன்னு சொல்லி. அப்ப இந்த அளவு நீங்க இன்னல் செய்றீங்க, இந்த அளவு போட்டு நசிக்கிறீங்க. அதையெல்லாம் தாண்டி விஜயின் தொண்டர்கள், விஜயின் மாணவர்கள் வந்து கொந்தளிச்சு எரிஞ்சு தமிழக மக்கள் மத்தியில இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய மக்கள் விரோத ஆட்சி நடக்குதுன்னு முகத்திரையை கிழிச்சு காட்டுறாங்க. அந்த பயம் விஜய் வரலன்னு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அவர் தொடர்ச்சியா வராரு. இப்போ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கும் பயணம் தொடர போறாரு. அவங்க மக்களை சந்திச்சிட்டாருன்னா இவங்க மக்களை சந்திக்கவே முடியாத மாதிரி ஆகும் தமிழ்நாட்டுல. அதே மாதிரி இப்போ நாங்க வந்து பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு நெருக்கடி ஏதாவது அமையுமா? எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு அதிமுக அழிவு காலம் வந்துருச்சு. அதிமுக அழிய ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. நம்ம அதிமுக எப்படி வச்சிருந்தாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 47 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா உங்களை போல ஊடகங்கள்லாம் 9% சொல்லி விழுக்காடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கழுத தெரிஞ்சு கட்டரமான மாதிரி தொடர்ச்சியாக அதிமுக சரிவை சந்திச்சிருக்கு. அதிமுக எடப்பாடி முகத்தை காமிச்சு என்ன சாதனை படிச்சிச்சு? சட்டமன்ற தேர்தலில் தோத்துச்சு, பாராளுமன்ற தேர்தலில் தோத்துச்சு, இடைத்தேர்தலில் தோத்துச்சு, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோத்துச்சு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோத்துச்சு, எடப்பாடியோட வார்டுல தோத்துச்சு. இப்ப அதிமுக எடப்பாடி கிட்ட ரெட்டலிய வச்சு, அதிமுக பேரை வச்சு, அவரோட முகத்தை வச்சு, அம்மா படத்தை வச்சு எதுவுமே பிரயோஜனமாகலன்னு சொன்னா, கழகங்கள் இல்லாத தமிழகம் பாஜக ஒரு சித்தாந்தம் வச்சிடலாம். எனக்கு சொல்றல, அதிமுக அந்த அம்மா இறந்த உடனே 2 பேரையும் நீங்க ஆம்பளையாப்பா, நீங்க எல்லாம் போய் தர்ம உட்காருன்னு சொன்னது RSS அண்ணன் குருமூர்த்தி தானே.
அப்ப இந்த அளவுல அதிமுக தொடர்ச்சியாகவே பிஜேபி சர்வேல இருக்கு. நீங்க வந்து நடுவுல வந்து இல்ல இருக்குன்னு சொன்னாலே கிளீனா வந்து தெரியுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான். அந்த பாஜக வந்து மறைமுகமான கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா வச்சிருந்தாங்க. நாங்க வந்து நாங்க வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு நான் கேக்குறேன், உங்களுக்கு கேவலமா இல்லையா? உங்களை அந்த அம்மா சசிகலாமா 4.5 வருஷம் முதலமைச்சர் ஆக்குச்சு. அவங்க தானே ஆக்குனாங்க. நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரா உட்காந்தீங்க, மக்கள் தலைவர் எதிர்கட்சி தலைவரா உட்காந்தீங்க. ஒரு கூட்டணி கட்சி விஷயம் நீங்க வந்து ஒப்பந்தம் போடுறீங்க, உங்களுக்கு கையில விலங்கு மட்டும் தாங்க போடல. அதிமுக கொடி கூட பின்னாடி இல்லைங்க, பாஜகவோட கொடி இருக்கு. இன்னும் அதை விட்டா பாஜக RSS கொடி வச்சாலும் வாயை திறந்து பேச விட்டாங்களா? என்னாச்சும் பேசினாங்களா? இப்ப பேசுறாரு நாங்கள் ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லி. அமித்ஷா உட்காரும்போது பேச வந்தானே, அவர் தான் சொன்னாரு நாங்க பூரா எலெக்ஷனுக்கு பாத் தேக்கலீங்க, எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். ஒரு வக்கீரம்பா உனக்கு நாங்க தான் முதலமைச்சர் கூட சொல்லுவோம், எங்க அண்ணாமலை தான் துணை முதலமைச்சர் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி கணக்கெல்லாம் பாஜக போட்டு வச்சிருக்கு. இந்த எவ்வளவு சீட்டு கேட்க போறாங்க? நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதியிலேயே ரெட்டையில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க ஜெயலலிதா அம்மா. தனியரசு அண்ணன், நம்ம கருணாஸ் அண்ணன், நம்ம தமிழ்மன்சாரி அண்ணன் எல்லாருக்கும் ரெட்டையில நிக்க வச்சு ஜெயிக்க வச்ச நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் வரா? ஜி.கே. வாசன் யார் நம்பி இருக்கிறாரு? ஒரு சங்கி இருக்காரு ஜி.கே. வாசன். வக்போர்டு சட்டத்துக்கு வாக்களிச்சாரு, அவர் பெரிய சங்கி. அவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா பாப்பாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் நிர்மலா மேடம் பாப்பாரு. அங்க வந்து இஸ்லாமியன் பாதுகாவலர் வாக்களிச்சுட்டு வந்துடும். அவர் ஒரு சங்கி. அவர் யார் கூட்டணியில இருக்கிறாரு? உங்களை நம்புறாரா? ஜான் பாண்டியன் உங்களை நம்புறாரா? கிருஷ்ணாசாமி உங்களை நம்புறாரா? அன்புமணி உங்களை நம்புறாரா? நம்ம பாடி வேந்தார் இருக்கிறாரு, அவர் உங்களை நம்புறாரா? யாரு எடப்பாடி பழனிசாமியை நம்புறா? எடப்பாடி பழனிசாமிய நம்பி முகத்தை காமிச்சு வாக்கு சேகரிச்சு அவங்க என்னைக்கு MP ஆகுறது, என்னைக்கு மினிஸ்டர் ஆகுறது, என்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறது? ஒண்ணுமே இல்லையே, பகல் கனவால கிடக்கு. அதனால அதிமுக தமிழக அரசியல் களத்துல நீங்க என்னதான் கூட்டணி வச்சாலும் 2% இருக்கிற பாஜக வச்சா 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அது வந்து தோக்கக்கூடிய கூட்டணி, துவத்த கூட்டணி, பொருந்தாத கூட்டணி, ஒட்டாத கூட்டணி, வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியை மக்கள் வந்து தொடர்ச்சியா வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதனால புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி. இங்க ஒரு 33 கூட்டணியை கையில வச்சிருக்கிறாரு. தொங்கு சதையெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து திமுகவோட கொள்கையை பேச துப்பு இல்ல, திராணி இல்ல, தைரியம் இல்ல. எங்க மேடை போட்டாலும் விஜய் 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 விஜய், அவர் குழந்தை, அவர் ஒண்ணும் செய்யல, அவர் செய்ய போறாரு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் அவரை பத்தி பேசுறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 33 விழுக்காடு வச்சுட்டு உங்களுக்கு 27% வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புலாம் வருது. கூட்டணியே இல்லாம 22 விழுக்காடு வாக்கை வந்து விஜய் வச்சிருக்கிறார். அவ்வளவு தேசிய ஜனநாயக கூட்டணியா அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா இவங்க வச்சு அவங்க வந்து ஒரு 19 விழுக்காடு வாக்கு அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு விஜய் அவர்கள் மக்கள் நம்பி களத்துல நிக்கிறார் மேடம். எலெக்ஷன் வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி எல்லாம் மாறும். காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்களா, காங்கிரஸ் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அமலாக்க பிரிவுக்கு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட அவல நிலையை பாத்தீங்களா? 214 பேர் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு கேவலம்! யாரு கூட இருக்கிற தொங்கு சதை, கூட இருக்கிற கூட்டணி வழக்கு போட்டிருக்கிறாங்க. திருமாவளவன் என்ன தெரியுமா சொல்றாரு? எங்களால கொடி கூட ஏத்த முடியலன்றார். அவர் ஒரு மக்கள் அரவணைப்பு ஒரு பேரணி ஒண்ணு ஆரம்பிச்சார். நடத்த விட்டாங்களா? சனாதானத்துக்கு எடுத்து ஒரு பேரணி நடத்த விட்டாங்களா? நான் கேட்கிறேன், மானாமதுரையில பட்டியலின மக்களோட சேர்ந்த புல்லட் ஓட்டுனா கையை வெட்டினாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? குடிக்கிற தண்ணியில மனம் கழிச்சாங்களே பட்டியலின மக்கள் குடிக்கிறாங்கன்னு சொல்லி, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதெல்லாம் அவங்க வந்து உள்ள வந்து புழுங்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேற வழி கிடையாது. என்ன பண்றது? உட்கார்ந்து இருக்கிறாங்க. 4 MLA சீட்டை வச்சிருக்கிறாங்க, 2 MP சீட்டை வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் தேர்தல் வரும்போது, தேர்தலுக்கு ஒரு 9-10 மாசம் காலம் இருக்கு. இது எல்லாம் வந்து நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 4 மாச காலம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பார்க்கதான் போறீங்க. எனக்கு குறிப்பா கேட்டீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத யாத்திரை போறாரு. அவளை பாத யாத்திரை போகும்போது டெய்லி வந்து பிரேக்கிங், டெய்லி பிளாஷ் நியூஸ். திமுகவுக்கு தூக்கம் இல்ல, மக்கள் வந்து எப்படி வந்து அவரை ஆதரிக்கிறார்கள், எப்படிப்பா இப்பவே உளவுத்துறை எல்லாம் ரிப்போர்ட் போட்டுச்சு. அதெல்லாம் வந்து இந்த மனநோயாளி சஹாபுத்தீனை வச்சு ஒரு காமெடி மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் போடுறாங்க. இந்த பயம், இந்த அச்சம் திமுகவுக்கு வந்துருச்சு. திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு, விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படின்னு இந்த சமயத்துல சொல்லியிருக்காரு.
இதை பத்தி இல்ல நான் என்ன கேக்குறேன், அண்ணன் திருமாவளவன் வந்து நான் பொது தலைவர் அப்படின்னு சொல்றார். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியோட இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள். நான் கேட்கிறேன், நீங்க ஏற்கனவே பாஜக கூட்டணி இருக்கும்போது திருமாவளவன் வந்து எதிர்த்து நின்னாரா? சனாதானத்தை பத்தி பேசினவர் எதிர்த்து நின்னாரா? ஹெச் ராஜா எம்எல்ஏ ஆனாரு. அப்ப எந்த கூட்டணியில இருந்தார் அண்ணன் திருமாவளவன் அண்ணன்? யோசிச்சு பாத்தீங்களா? எந்த கூட்டணியில இருந்தார்? என்ஐஏக்கு ஆதரவா திமுக வாக்களிச்சாங்க. திருமாவளவன் எந்த கூட்டணியில இருந்தார்? நீங்க தான் சனாதானத்துக்கு எதிரான ஆளாச்சே. ஆர்டிகல் 370 நடந்ததுல காஷ்மீர்ல. இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து போகாம நாடகம் பண்ணார் பாருங்க. அவையில இருந்து வெளிநடப்பு பண்ணாங்க. மக்கள் எதுக்கு தெரியுமா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? அவையில போய் ஒண்ணு வாக்களிக்கணும், ஒண்ணு மாற்று வாக்களிக்கணும். நான் வந்து ஆம்பளை, நான் வந்து பாத்தீங்கன்னா இத நேர வாக்களிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியா நீங்க செயல்படணும். நீங்க ஆர்டிகல் 370 வெளிநடப்பு பண்ணீங்க. திருமாவளவனோட நிலை என்ன? நீங்க பொது தலைவர் தானே. அப்போ வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் திமுக அரசினால இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இவ்வளவு டபுள் கேம் ஆடுறாங்க, நம்மளை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறாங்க. அவர் சொல்றாருன்னு சொன்னா வேற வலுக்கட்டாயம் வற்புறுத்தல் பேசவே, அதான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட பர்த்டேல என்ன பண்ணணும்? ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி பாட்டு பாடணும், மெழுகுபத்தி கொளுத்தணும், கேக் வெட்டணும், எல்லா கூட்டணிக்கும் ஊட்டி விடணும். இதான் வேலை. அங்க வந்து ஏன் நீங்க விஜய் பத்தி பேசுறீங்க? அப்ப கம்யூனிஸ்ட் பேசுது, மாமாக்கா ஜவஹர்லா பேசுறாரு, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் பேசுது, விசிகே பேசுது, எல்லாம் பேசுறாங்கன்னு சொன்னா திமுகவோட அஜெண்டா அசைன்மெண்ட். நீங்க இதெல்லாம் பேசுங்க, அவர் வாழ்ந்துட்டு வராரு, பயமா இருக்கு. திமுக நெருக்கடின்னு சொல்லுவாங்க. அதுதானே நீங்க என்ன, விஜய் வந்து இஃப்தியாரி நடத்தும் போது நேஷனல் லெவல்ல வந்து விஜய் இஃப்தியாரி நடத்தினாரு, அதுக்கப்புறமா ஏதோ நடத்துனீங்களே, என்னாச்சு? மக்கள் மத்தியில பேசப்பட்டதா? விஜய் இஃப்தியாரி நடத்தினாரு. எல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மத்தியில வந்து அவங்களுக்கு தேவையான ஊடகத்தை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்ச மோடி மாதிரி இங்க சில பேரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நடுநிலை சேனல் வேற பர்ச்சேஸ் பண்ணி அவங்க என்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க? நீங்க வந்து நெகட்டிவா வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு செய்தி போடுங்க. அங்க வந்து குடிகாரம் வந்துட்டான், அங்க கூட்டம் வரப்பட்டது. நான் கேட்க, அதுக்கு 2 நாள் முன்னாடி உதயநிதி நடத்தினாரு. யாராச்சும் வந்தாங்களா? விஜய் அவர்கள் வரணும். தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் மக்களும் விரும்புறாங்க, அதனால வருது. அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா கொண்டு போன முயற்சி செய்யறாங்க. அது வந்து இந்த சஹாபுதீன் விஷயத்துல அதான் நடந்திருக்கு, அந்த நோன்பு திறக்க விஷயத்துல அதான் நடந்திருக்கு. இந்த வக்போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல் செஞ்சிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்ல வந்து மிக அழகா ரொம்ப ஆக்கமா ஒரு பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த பயம், இந்த அச்சம், அதை வந்து மறைக்க செய்யணும், அது இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாம பண்ணணும். உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களை வந்து எந்த இஸ்லாமியர்களும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா? வட மாநில இருந்து ஒரு பைத்தியக்காரன் சொல்றான். வட மாநிலத்துல இருந்து இறக்குமதிப்பட்ட, நான் கேட்கிறேன், இங்க உங்களுக்கு தலைமை காட்சி இருக்காருல்ல, சலாவுதீன் சாப் முஃப்தி இருக்காருல்ல, அவர் சொல்லுங்க, சொல்றாரா பாப்போம். ஏன் நீங்க வந்து கோயம்புத்தூர் காட்சியை விட்டீங்க, விருதுநகர் காட்சியை விட்டீங்க, சென்னை காட்சியை விட்டீங்க, எல்லா காட்சியை விட்டுட்டு கேவலம் மலிவாளி அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து இறக்குமதி போய் ஒரு காஜின்னு ஒரு போலி வேசப்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்து பேச வைக்கிறீங்கன்னு சொன்னா இதுதான் பயம். திமுக வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இஸ்லாமியர் வாக்க வந்து நம்ம 95% கையில வச்சிருக்கிறோமே, இன்னைக்கு இழக்க போறோமே, ஐயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்டு பிச்சையா கேட்டோமே, அம்மா ஓட்டு போடுங்கன்னு பள்ளியாச்சல் வாசல்னு கேட்டோமே, நம்ம நம்பி வாக்களிச்சாங்களே, இப்ப எல்லாம் வந்து சிந்திச்சு செயல்பட்டு விஜய்க்கு வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட். அந்த அடிப்படையில அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா சேற்றவாரி அடிக்கணும்னு பாக்குறாங்க. நீங்க என்ன அடித்தாலும் அவர் தலையில மல்லிகை பூவாக, ரோஜா பூவாக, பன்னீராக தான் விழப்போகுது. 2026ல உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் வாழ் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்க்கமா முடிவு பண்ணிட்டாங்க.